நமः பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. ஆதிபராசக்தி மாதா கீ ஜெய். சப்த பிரம்மமயி சராச்சரமயி ஜோதிர்மயி வாங்மயி நித்யானந்தமயி நிரஞ்சனமயி தத்வமயி சின்மயி தத்வாதீதமயி பராத்பரமயி மாயாமயி ஸ்ரீமயி சர்வைஸ்வர்யமயி சதாசிவமயி மாம் பாஹி மீனாம்பிகே. பரம கருணாமூர்த்தியான பகவானுடைய ஒரு கோபத்தினால 2 நாட்களுக்கு முன்பு அகமதாபாத்தில் ஏற்பட்ட விமான விபத்தில் அநேக விதமான உயிர்கள் போயிற்று. கிட்டத்தட்ட 246 பேர் இந்த ஃப்ளைட்டில் இருந்தவா. அது மாத்திரம் இல்லாமல் ஹாஸ்டலில் சாப்பிட்டு இருந்தவா ஒரு 60 பேர் 70 பேர் அப்படின்னு சொல்கிறா. இந்த கோரமான விபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க, ஃப்ளைட் இன்ஜின் ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், நம்ம எத்தனை ப்ராப்ளங்கள் சொன்னாலும் நம்மளுடைய ஒரு கர்மாக்களை நாம் சரியாக செய்ய வேண்டும் என்று தான். ஒவ்வொருத்தரும் எத்தனையோ விதமான ஆசைகளோடு அந்த விமானத்தில் ஏறி இருப்பார்கள். ஒருத்தர் வெளிநாட்டு படிப்புக்காக கிளம்புறேன் அப்படின்னு போட்டிருந்தா. 2 பேர் இங்கிலாந்துக்காரா இங்கே சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புறேன்னு போட்டா. ஒரு ஃபேமிலியாக ஒரு அப்பா அம்மா 10 வயசு பொண்ணு 2 குழந்தைகள் ட்வின்ஸு, 6 வயசில் 2 ட்வின்ஸு. இவா எல்லாருமே தெரிஞ்சது சில பேர், தெரியாதது பல பேர். இது மாதிரி கொத்து கொத்தாக இந்த விமான விபத்தில் காலமாயிருக்காலே, இவாளுக்கெல்லாம் சாந்தி அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டாக்க, இன்றையிலிருந்து ஆரம்பித்து 3 நாட்களுக்கு சிவாலயத்திலோ அல்லது விஷ்ணு கோவில்களிலோ பெரிய அகலாக வாங்கி, எவ்வளோ பெரிய அகல் வாங்க முடியுமோ அத்தனை பெரிய அகல் வாங்கி அதில் 2 திரி போட்டு அது முழுக்க சுத்தமான நல்லெண்ணெயை விட்டு இந்த ஜீவன்கள் எல்லோரும் சத்கதி அடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த தீபத்துக்கு மோக்ஷ தீபம் அப்படின்னு பேர். இது நரக சதுர்தசி அன்னைக்கு சாயந்தரம் ஒரு பித்தளை தாம்பாளத்தில் 5 அகல் விளக்கு போட்டு நம் முன்னோர்கள் அனைவரும் மோட்சத்துக்கு போக வேண்டும் என்று மோக்ஷ தீபம்னு அன்னைக்கு ஏற்றுவோம். இப்போது இந்த ஜீவன்கள் எல்லோரும் சத்கதி அடைந்து அவாவா மோட்சத்துக்கு போகணும். ஏன்னா அகால மரணம் அப்படிங்கிறது ரொம்ப தாபமான விஷயம். இனிமேலாவது நம் டிக்கெட் போடும் பொழுது ராகு காலத்தில் நம்ம ஆற்றுலேருந்து கிளம்புற மாதிரி டிக்கெட் போடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவா, சாயந்தரம் 6 மணிக்கு டிக்கெட் போடுவா. வியாழக்கிழமையாக இருக்கும், 1:30 ராகு காலம் முடிஞ்சு அங்கே போனால் லேட் ஆகிடும்ங்கிறதுனால கரெக்டாக 2 மணிக்கு ஆற்றுலேருந்து கிளம்புவோம். 2 மணி 2:30 மணிக்கு ஆற்றுலேருந்து கிளம்புவா. இது மாதிரியும் டிக்கெட் போடக்கூடாது. சம் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவான்னா, ராகு காலத்தில் ஃப்ளைட் கிளம்புற மாதிரி, 2:30 மணிக்கு ஃப்ளைட் கிளம்புற மாதிரி, யமகண்டத்தில் ஃப்ளைட் கிளம்புற மாதிரி, 10:12 யமகண்டம் அப்படின்னா கரெக்டாக 11:15 ஃப்ளைட்டு கிளம்புற மாதிரி போடுவா. இதெல்லாம் பண்ணவே கூடாது. ஏன்னா பிரயாணம் அப்படிங்கிறத ஒருத்தன் ஆற்றுலேருந்து வெளியில் இறங்கி திரும்ப ஆற்றுக்கு வர பர்யந்தம் அவனுக்கு விபத்துகள் எப்படி வரும், எங்கேருந்து வரும்னே தெரியாது. இந்த ஹாஸ்டலில் சாப்பிட்டு அத்தனை பேரும் நம்ம கிளம்ப போகிறோம்னு நினச்சிண்டா சாப்பிட்டா சொல்லுங்க. அவளுடைய பிராரப்தம் இப்படி உயிர் போகணும் அப்படின்னு இருக்கு, அதனால போனாங்கிறது ஒரு பக்கமாக இருந்தாலும் நம் இதெல்லாம் நம்ம இப்போ சொன்னால் பழைய பஞ்சாங்கத்தில் இருக்கா இவா, இதெல்லாம் ஒன்றும் 2025 நடக்கிறது, ராகு காலம் யமகண்டம்லாம் பேசுகிறான்னு தோணக்கூடாது. எத்தனை காலத்தில் இருந்தாலும் நம் முன்னோர்கள் வாழ்ந்தவர்கள் அனைவரும் முட்டாள் கிடையாது. நமக்கு நல்லது சொல்லி கொடுத்துட்டு தான் அவெல்லாம் கிளம்பியிருக்கா. நம்ம ஆற்றுல பெரியவாளாக இருந்தால் ராகு காலத்தில் கிளம்பாத,
ராகு காலத்தில் ஃப்ளைட் கிளம்புற மாதிரி டிக்கெட் போடாத, இதெல்லாம் சொல்லுவா. இப்போ இதெல்லாம் சொல்கிறவாளும் யாரும் கிடையாது, அதுவா சொன்னாலும் கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேங்கிற. அதனால் இனிமேலாவது ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் அனைவரும், தியாயேத் பராமம்பிகாம் குடும்பத்தினர் அனைவரும், இந்த உலகத்தில் யார் இந்த வீடியோவை பார்த்தாலும் ராகு காலத்தில் யமகண்டத்தில் ஆற்ற விட்டு கிளம்புற மாதிரி டிக்கெட் போடக்கூடாது. ராகு கால யமகண்டத்தில் ஃப்ளைட்டு கிளம்புற மாதிரி உள்ள டயத்தில் டிக்கெட் போடாதீங்கோ. ஒன்று நீங்கள் எல்லாம் முன்னாடி கிளம்பி போங்கோ, இல்லைன்னா பின்னாடி ராகு காலத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டு ஏறி நம்ம டேக் ஆஃப் ஆகிற மாதிரி பார்க்கணும். இல்லை யமகண்டம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற மாதிரி போடணும். ராகு கால சமயத்துலேயும் யமகண்ட சமயத்துலேயும் ஃப்ளைட்டு கிளம்புற மாதிரி டிக்கெட் போடாதீங்கோ. நீங்களும் ஆற்ற விட்டு அது மாதிரி கிளம்பாதீங்கோ. ராகு காலத்துலேயோ யமகண்டத்துலேயோ கிளம்பாதீங்கோ. அஷ்டமி நவமியாக இருந்தால் அன்றைக்கும் டிக்கெட் போட்டு கிளம்பாதீங்கோ. இதெல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட்டாக நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா விபத்து நடந்ததுக்கப்புறம் இப்படி ஆயிடுத்தேன்னு நினச்சி வருத்தப்படுறதுக்கு நம்மளால் எந்த அளவுக்கு நம்மளால் ஜாகிரதையாக இருக்க முடியுமோ அந்த ஜாகிரதையாக நம்ம இருக்கணும். எப்போதுமே ஆற்ற விட்டு வெளியில் இறங்கினாக்கா ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாவிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியம்னு ஆபத்தாரண ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணி நம் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து அப்பா அம்மாவை வணங்கிவிட்டு இத்தனை தூரம் பிரயாணத்தில் ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி ஒன்றுமே கிடையாது, வருத்தமாக இருக்குது எனக்கு. எதையுமே பண்ணாமல் அவாவா அப்படியே கிளம்புறாளே தவிர, முன்னாடிலாம் பிரார்த்தனை பிரயாணத்துக்கு கிளம்பணும்னாக்க பிள்ளையார்கிட்ட தேங்காய் வைப்பா, அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுவா, குலதெய்வத்துக்கு நமஸ்காரம் பண்ணுவா, ஆற்றுல இருக்கிற சுவாமி படத்துக்கெலாம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புவா. இதெல்லாம் எதையுமே பண்ணாமல் கிளம்புறதுனாலையோ என்னமோ இது மாதிரி விபத்துகள்லாம் நடக்கிறதோ அப்படின்னு எனக்கு தோன்றுறது பர்சனலாக. அதனால் என்னுடைய ஒரு ரிக்வெஸ்ட்டு, யாரும் இது போன்ற ஒரு சம்பவங்கள் இனிமே நடக்காதபடிக்கு நம்கிட்ட தெய்வ பலம் இருந்தால் நமக்கு எதையும் காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் அதே AI-171 ஃப்ளைட்டே. இத்தனை பேர் காலமானாலே தவிர அதில் ஒருத்தன் எமர்ஜென்சி எக்ஸிட்லேருந்து கீழே குதிச்சான் பாருங்க. 245 பேரோட அவருடைய அழிவு காலமும் வந்தாச்சு. ஈவன் அந்த ஃப்ளைட்லேருந்து குதிச்சிருக்கான். அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு தெய்வ சக்தி தெய்வ பலம் இருக்கிறதுனால தானே அத்தனைய பெரிய கோரமான விபத்திலேருந்து அவன் காப்பாற்றப்பட்டிருக்கான். இதுலேருந்தே நமக்கு தெரிய வேண்டாமா தெய்வ பலம் அப்படிங்கிறது. ஒரு செல்ஃபோனுக்கு சார்ஜ் போடலைன்னா பேச மாட்டேங்கிறது. அது மாதிரி நம்ம சார்ஜ் என்ன போட்டுக்கணும்னா தெய்வ பலம் தான் நமக்கு சார்ஜ். அதனால் இது எல்லோரும் கடைபிடித்து 3 நாட்களுக்கு மோட்ச தீபங்கள் ஏற்றி வைத்து இந்த ஜீவன் அனைத்தும் மோட்சம் அடைந்து சத்கதி அடைய வேண்டும் என்று எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும். நமக்கும் அவளுக்கும் எந்த ரத்த சம்பந்தமும் இல்லையே, நம்ம ஏன் பண்ணணும் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அவளும் மனுஷியால தான் இருந்திருக்கா, நம்மளும் மனுஷியால தான் இருக்கும். மனுஷியாளுக்கு மனுஷியால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு உபகாரம். ஒருத்தன் மோட்சம் அடையறதுக்கு உண்டான சாதகத்தை நாம் செய்தோமேயானால் நமக்கு மோட்சம் கண்டிப்பாக கிட்டும். அதுக்காகவாது நம்ம எல்லாம் பண்ணணும். இத்தனை ஜீவன்கள் ஆத்மாக்கள் சாந்தி அடைந்து சத்கதி அடைந்து அம்பாளுடைய சரணத்தை அடையணும் அப்படின்னு நானும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते आदिपराशक्ति माता की जय। नमः पार्वती पतये हर हर महादेव। सद्गुरु स्वामिनः जय।